வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மகாபாரதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, இன்றைக்கி ஒரு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? தலைப்புன்றதை விட ஒரு கேரக்டர். அவர் பேர் உத்தவர். சரியா? அவரை பற்றி பார்ப்போம். கிருஷ்ணனோட குழந்தை பருவம் முதல்ல அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல சேவைகள் புரிஞ்சு இறுதி வர அவர் கூடயே இருந்தவர் தான் இந்த உத்தவர். இவர் தன்னோட வாழ்நாளில் தனக்கென எந்த விதமான உதவியோ நன்மைகளோ வரங்களோ கிருஷ்ணர்கிட்ட கேட்டது கிடையாது. துவாபர யுகத்தில் தம்மோட அவதார பணி முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு, இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பல வரங்களும் நன்மைகளும் பெற்றிருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்டதில்லை. ஏதாவது கேளுங்களேன், தர்றேன் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செய்துவிட்டே என்னோட அவதார பணியை முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. தனக்கென எதையும் கேட்கலைனாலும் சிறு வயது முதலே கிருஷ்ணனோட செயல்களை உற்று கவனித்து வந்த உத்தவருக்கு சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாய் இருந்த பல கிருஷ்ணனின் லீலைகள் புரியாத புதிராகவே இறுதி வரை இருந்தது. அவற்றுக்கான தனக்கு புரியாத காரண காரியங்களை தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறாரு. கிருஷ்ணா, நீ வாழ சொன்ன வழி வேறு, நீ வாழ்ந்து காட்டிய வழி வேறு. நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில், நீ ஏற்ற பாத்திரத்தில், நீ புரிஞ்ச செயல்களில் எனக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணங்களை அறியணும்னு ஆவலாக இருக்கேன். நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்குறாரு உத்தவர். கிருஷ்ணர் சம்மதிக்க உத்தவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன கேட்குறாருன்னு பார்ப்போமா? கிருஷ்ணா, நீ பாண்டவர்களோட உற்ற நண்பன். உன்னை அவங்க ஆபத் பாந்தவனாக கடைசி வர பரிபூர்ணமாக நம்பினாங்க. நடப்பவை மட்டுமல்ல, நடக்கப் போவதையும் முன்கூட்டியே நன்கு அறிந்த ஞானியான நீ உற்ற நண்பன் யார் என்பதற்கு நீ அளித்த விளக்கத்தின்படி முன்னதாகவே சென்று, யுதிஷ்டிரா, வேண்டாமப்பா இந்த சூதாட்டம்னு தடுத்திருக்கலாம்ல, ஏன் அப்படி நீ செய்யலை? விளையாட ஆரம்பித்ததும் யுதிஷ்டர் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செஞ்சு வஞ்சகர்களுக்கு நீதி பாடம் புகட்டியிருக்கலாம். அதையும் நீ செய்யலை. யுதிஷ்டிரன் செல்வத்தை இழந்துட்டான், நாட்டை இழந்தான், தன்னையும் இழந்தான். சூதாடியதற்கு தண்டனையா? அதோடு அவனை விட்டுருக்கலாம். தம்பிகளையும் அவனை பணையம் வைக்க வச்ச போதாதுக்கு நீ சபைக்குள்ளே நுழைஞ்சு தடுத்திருந்துருக்கலாம். அதையும் நீ செய்யலை. திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள், அவளை பணையம் வச்சு ஆடு. இழந்தது அனைத்தையும் திருப்பி தர்றேன்னு சவால் விட்டான் துரியோதனன். அப்போதாவது உனது தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான பகடக்காய்களை யுதிஷ்டனுக்கு சாதகமாக விழுறபடி பண்ணியிருக்கலாம். அதையும் நீ பண்ணலை. மாறா திரௌபதியோட துகிலை உரித்து அவளோட மானம் பறிபோகிற நிலை ஏற்பட்ட போது தான் சென்று துகில் தந்தேன், திரௌபதி மானம் காத்தேன், ஆடை தந்தேன் என்று மார்த்தட்டி கொண்ட. மாற்றான் ஒருவன் குலமகள் சிகையை பிடிச்சு இழுத்து வந்து சூதர் சபையில் பலர் முன்னிலையில் அவள் ஆடையில் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் என்ன அவள்கிட்ட இருக்குது சொல்லு? அவள் அப்போதே இறந்து விட்டாள். உயிர் மட்டுமே தான் அவள்கிட்ட ஊசலாடியது. எதனை காத்ததாக எண்ணி நீ பெருமைப்படுகிறாய்? ஆபத்தில் உதவுபவன் தானே ஆபத் பாந்தவன். ஆபத்தான இது போன்ற சமயத்தில் உன்னோட பக்தர்களுக்கு உதவாத நீ எப்படி ஆபத் பாந்தவனா ஆவ? நீ செஞ்சது நியாயமா, தர்மமா அப்படின்னு கடுமையான குரலில் குழம்பிய மனநிலையில் கண்ணீர் மல்க கேட்குறாரு உத்தவர். இது உத்தவருடைய கேள்வி மட்டும் இல்லைங்க, என்னுடைய கேள்வியும் இதுதான். நிறைய பேருக்கு மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க. உத்தவரே, விவேகம் உள்ளவனே வெற்றி பெற வேண்டும் என்பது உலக தர்ம நியதி. துரியோதனனுக்கு இருந்த விவேகம் யுதிஷ்டனுக்கு இல்லை. அதனால தான் யுதிஷ்டன் தோற்றான். துரியோதனனுக்கு சூதாட தெரியாது, ஆனால் பணயம் வைக்க அவன்கிட்ட பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது. பணயம் நான் வைக்கிறேன்,
என் மாமா சகுனி பகடியை உருட்டி சூதாடுவாருன்னு சொன்னான் துரியோதனன். அது விவேகம். வேகம் வெறும் வேகம் மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. பொதுவாக புத்தியும் வேணும், விவேகமும். அதுக்கு தான் புத்தி கலந்த வேகத்தை தான் விவேகம்னு சொல்கிறாங்க. அது விவேகம் யுதிஷ்டிரனும் அது போலவே விவேகத்தோடு செயல்பட்டு, நானும் பணையம் வைக்கிறேன், ஆனால் என் சார்பாக என் கிருஷ்ணன் பகடக்காயை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? யுதிஷ்டிரன் என்னை ஆட்டத்தில் சேர்த்துக்கொள்ள மறந்துட்டான். இதை நான் மன்னிச்சு விடலாம். ஆனால் அவன் விவேகம் இல்லாமல் மற்றொரு மாபெரும் தவறையும் செஞ்சான். விதி வசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேன். இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளேன்னு மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டான். கிருஷ்ணன் மட்டும் சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்கணும்னு நினச்சான். என்னை மண்டபத்துக்குள்ளே வர முடியாதவாறு அவனே என்னை வேண்டுதலால் கட்டி போட்டுட்டான். நான் அங்கே வரக்கூடாதென என்னிடமே வேண்டினான். யாராவது தனது பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டார்களான்னு மண்டபத்துக்கு வெளியில் காத்து கொண்டு வெகு நேரமாக காத்து நின்றேன். பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வத்து இழந்தபோது அவர்களும் துரியோதனனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து கொண்டு தான் இருந்தாங்களே தவிர என்னை யாருமே கூப்பிடலை. அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியோட சிகையை பிடித்த போது திரௌபதியும் என்னை கூப்பிடலை. அவளும் தன்னோட பலத்தையே நம்பி சபையில் வீண் வாதங்கள் செஞ்சு கொண்டிருந்தா. என்னை கடைசி வரை கூப்பிடலை. துச்சாதனன் துகள் இருத்த போது தன்னோட பலத்தால் போராடாமல் அபயம் கிருஷ்ணா அபயம்னு குரல் கொடுத்தா திரௌபதி. அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதான் நான் உள்ளே செல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சது. அழைத்ததும் சென்றேன். அவள் மானத்தை காக்க வழி செய்தேன். இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தார் கிருஷ்ணர். அப்படியென்றால் நீ கூப்பிட்டாதான் வருவாயா கிருஷ்ணா? நீயாக நீதியை நிலைநாட்ட ஆபத்துகளில் கஷ்டங்களில் உதவ உன் அடியவர்களுக்காக வரமாட்டாயான்னு கேட்குறாரு உத்தவர். நியாயம்தானே அவர் கேள்வி. கூப்பிட்டாதான் வருவியாயா அப்படின்னு. உத்தவா, மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி தான் அமையுது. நான் அதை நடத்துறது கிடையாது, அதில் குறுக்கிடுறதும் கிடையாது. நான் வெறும் சாட்சி பூதம் மட்டுமே. நடக்கிறதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்கிறவன் தான். அதுதான் தெய்வ தர்மம்னு சொல்கிறாரு. அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய். நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவிச்சு துன்பங்களை மறுபடியும் அனுபவிச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு உத்தவர். இந்த கேள்வியும் சூப்பர் கேள்விங்க. அதுக்கு கிருஷ்ணர், உத்தவரே, நான் சொன்ன வாசகங்களோட உட்பொருளை நீங்கள் நன்றாக கவனியுங்கள்னு சொல்கிறாரு. நான் உங்கள் அருகில் நிற்பதை நீங்கள் மனப்பூர்வமாக உணரும்போது உங்களால் தவறுகளையோ தீவினை செயல்களையோ நிச்சயமாக செய்ய முடியாது. நான் உங்கள் அருகில் நிற்பதை நீங்கள் மறந்து விடுற போது தான் எனக்கு தெரியாமல் ஏதாவது தீவினைகளை மறைச்சு எதையாவது செஞ்சிடலான்னு எண்ணி நீங்களாகவே முடிவெடுத்து செய்கிறீங்க. பாதிப்புக்கு உள்ளாகும் சம்பவங்கள் அப்போ தான் நடக்குது. எனக்கு தெரியாமல் சூதாடலான்னு யுதிஷ்டிரன் நினச்சானே, அது அவனது அஞ்ஞானம். நான் சாட்சி பூதமாக எப்போதும் எல்லாருடனும் இருப்பவன் என்பதை யுதிஷ்டிரன் உணர்ந்திருந்தா இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறு விதமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். உத்தவர் தன்னோட கேள்விக்கு கிடைச்ச பதிலில் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்ற நம்பிக்கையோட சரணாகதி அடைபவனுக்கு எந்த துன்பமும் இல்லை. மக்களே, இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் நம்மளை இயக்குபவனும் அவனே, கருவியும் அவனே, கருத்தாவும் அவனேன்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினச்சோம்னா அவன் எப்பயும் நம்ம கூட இருக்கான்னு நினச்சி நம்ம எந்த ஒரு செயலையும் செஞ்சோம்னா நமக்கு அந்த செயலில் எதுவுமே என்ன பண்ணுறது, தோல்வின்றதே கிடையாது அப்படின்றத இந்த கதை மூலமாக நமக்கு இறைவன் உணர்த்துறாரு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.